உலகினுள் உறவுகள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. ஒரு கடைக்கு வேலைக்கு புதுசாக ஒரு பையன் வேலைக்கு வருகிறான். சைக்கிளில் வேலைக்கு தினமும் சைக்கிளில் வேலைக்கு வருகிறான். கடையின் முதலாளி காரில் கடை திறந்து வியாபாரத்தை நடத்தக்கூடியவர். சில நாட்கள் போயின. முதலாளி கடைக்கு நைட்டு கடை அடைச்சிட்டு போகும்போது பழம் வாங்கும்போது ஒரு 1/2 கிலோ ரசகுலி பழம் மட்டும் வாங்குவாப்பில். சம்பளத்தை நிற்கக்கூடியவன் 3 பழ வகைகளிலும் ஒரு கிலோ வாங்கிட்டு போவாப்பில். முதலாளி 1/2 கிலோ பழம் வாங்கிட்டு போவாங்க. சில மாதங்கள் போயின. சைக்கிளில் வந்திருந்த வேலைக்காரன் ஸ்கூட்டரில் வர ஆரம்பித்தான். ஷிஃப்ட் காரில் கடைக்கு வந்திருந்த முதலாளி அந்த காரை கொடுத்துட்டு சாதாரண ஒரு ஆல்டோ காரில் செகண்ட் கார் விலைக்கு வாங்கி வந்துட்டுருக்காப்புல. இன்னும் சிறிய மாதங்கள் போன உடனே ஸ்கூட்டரில் வந்துட்டு இருந்த வேலைக்காரன் புல்லட்டில் வர ஆரம்பித்தான். ஆல்டோ காரில் வந்துட்டு இருந்த அந்த கடையுடைய முதலாளி அந்த காரை கொடுத்துட்டு ஸ்கூட்டரில் வர ஆரம்பித்தாப்புல. இன்னும் சிறிய மாதங்கள் போன உடனே கடை நஷ்டம். கடையை கொடுக்குறாப்பில் இருக்கும்போது இந்த வேலைக்காரனை அதுக்குடைய காசை கொடுத்து அட்வான்ஸை கொடுத்து அந்த இருந்த பொருட்கள்லாம் விலை போட்டு இந்த வேலைக்காரனை கடைக்கு வாங்கி கடையை நடத்துகிறான். சில நாட்கள் போனோடனே இந்த வேலைக்காரன் காரில் வர ஆரம்பித்தான். இந்த முதலாளி இவனுடைய முதல்ல நடத்திட்டு இருந்த இந்த கடைக்கு 4 கடை தள்ளி சைக்கிளில் வேலைக்கு வர ஆரம்பித்தான் பழைய முதலாளி. ஆக ஒரு ஸ்தாபனம் வெற்றி பெறுவதற்கு முதலாளியுடைய திறமை மட்டும் இருந்தால் போதாது. நிற்கக்கூடிய வேலைக்காரனும் நம்பிக்கைக்குரியவனாக இருக்க வேண்டும். நம்பிக்கைக்குரிய வேலைக்காரனாக எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களோடு வந்து கொண்டிருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மிகுந்த பசி. நடந்து வரும்போது கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவனிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஒரு பால் கறக்கிறதுக்குள்ள ஆட்டை கேட்கும்போது அந்த சிறுவன் சொன்னான், என்னுடைய முதலாளியின் அனுமதி இல்லாமல் எனக்கு அந்த ஆட்டை தர முடியாது அப்படின்னு. அப்போ ஒரு வேலைக்காரனுடைய ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை இதுபோன்று இருக்க வேண்டும். பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி அப்படின்னு சொல்லி ஒரு கிடாயை வாங்கி அந்த கிடாயுடைய மடியை தடவி அது பால் வர வச்சு அதில் பால் கறந்து குடித்ததாயிட்டு உள்ள ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. ஆக நிறைய ஸ்தாபனங்கள் இன்றைய சூழ்நிலையில் மூடுவதற்கான காரணம், ஒன்று அந்த ஸ்தாபனத்தில் வரக்கூடிய வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்வது, ரெண்டாவதாக அளவுக்கு அதிகமாக கடனை வாங்கி அந்த கடையில் முதல் முடக்குவது, மூன்றாவதாக சில கெட்ட பழக்கங்கள் இருக்கும்போது இந்த வருவாய் அதில் போய்விடுகிறது, நான்காவதாக இதுபோன்று சில நம்பிக்கை ஒரு விசுவாசம் இல்லாத வேலைக்காரர்களால் நம்முடைய பணம் போய்விடுகிறது. ஆக ஒரு ஒரு ஸ்தாபனத்தினுடைய ஒரு வேலைக்காரனை நாம் நியமிக்கும்போது ஒருவிதம் நாம் நம்பிக்கையான ஆளாக பார்த்து நிறுத்தினால் அந்த ஸ்தாபனம் வெற்றி பெறும், அந்த ஸ்தாபனம் முன்னேறி செல்லும் என்பது இந்த கதையிலிருந்து நாம் தெளிவு பெறுகிறது.